Assalamualaikum, welcome back to my channel Jasmine Butter's Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான டேஸ்டான கொத்து சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அடுப்புல pan வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ பாருங்க வெங்காயத்தெல்லாம் போடுறேன். தேவையான அளவுக்கு இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம எடுத்து வச்ச புதினா மல்லியை போட்டுடலாம் போய். நல்லா வதக்கிக்கலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 3வது முட்டை ஊற்றுறேன். 3 முட்டை நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கிங்க. கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா முருகி வரணும். இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்து வந்துடலாம். 6 சப்பாத்தி நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இது 6 சப்பாத்தி 3 பேர் அளவு சாப்பிட்லாம். இது நல்லா ரெடி ஆன பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். 5 நிமிஷம் அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க. அப்போயே பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரெடி ஆகிடும் சாப்பாடு. ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான டேஸ்ட்டான கொத்து சப்பாத்தி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.